வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜி கந்தசாமி. ஹிஸ்ட்ரி கிளாஸ் இம்பார்ட்டன்ட் ஏரியா. இது HIT, TN, TET, TNPSC ட்ரை பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இது யூஸ் ஆகும். கண்டிப்பாக இதுல இருந்து ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். இது என்ன, இந்திய மௌரியருக்கு பின்னர் இந்தியா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி அதில் படிக்க போகிறோம். ஏற்கனவே பெரிய சகாப்தம்னு சொல்லக்கூடிய மௌரிய பேரரசு, அதில் சிறப்பான ஒரு அரசர் வந்து அசோகர், இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதுக்கு முன்னாடி தோற்றுவிச்ச சந்திரகுப்த மௌரியரையும் படிச்சிருப்போம். அவருக்கு உதவிய சாணக்கியரையும் நம்ம படிச்சிருப்போம். விஷ்ணுகுப்தன் சொல்லக்கூடிய ஒரு கௌடில்யர் என அழைக்கப்படுவார். இதெல்லாம் நம்ம மௌரிய பேரரசு நிறைய படிச்சிருப்போம். சரி, இப்போ இன்னைக்கு இதுல நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஏரியா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த சான்றுகள் வருது இல்லைங்களா, இதுல இருந்து நமக்கு ஒரு கேள்வி வருது. இப்ப தனதேவன் இருக்கு அப்படின்னா அயோத்தி கல்வெட்டு கூறுகிறது. தனதேவருடைய அந்த ஆட்சி சிறப்பு அயோத்தி கல்வெட்டு கூறுது. இப்போ இதை வந்து எக்ஸாம் கேட்டிருந்தாங்க. இதை வந்து பொறுத்துகளை வந்து கேட்டிருந்தாங்க. எப்படின்னா, தவறான இணையை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுல வந்து என்னன்னா, பாணப்பட்டர் எழுதிய ஹர்ஷசரிதம் பொறுத்துகள், இந்த பக்கம் பாணப்பட்டர், இந்த பக்கம் ஹர்ஷசரிதம், இந்த மாதிரி வரும்பொழுது தனதேவர் அயோத்தி கல்வெட்டுக்கு பதிலாக ஐஹோலை கல்வெட்டுன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து எக்ஸாம் கேட்ட ரீசெண்டாக கேட்ட கேள்வி. என்னைக்குமே வந்து ரீசெண்டாக எக்ஸாம்ல வந்துருக்கு பாருங்க, அது சம்பந்தமான கேள்வியும் நம்ம படிச்சாதான் நமக்கு எக்ஸாமுக்கு அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம ஒரு ஐடியா கிடைக்கும். நிச்சயம் அது வந்து கேள்விகள் வரும். சரி, இன்னைக்கு இதுல என்ன நம்ம பார்க்க போறோம், இது பூரா முழுக்க முழுக்க பார்க்க போறோம். சான்றுகள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து தொல்லியல் சான்றுகள் நிறைய இருக்கு. கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், இது எல்லாமே வந்து அவருடைய சான்றுகள் நம்ம சொல்றோம். தனதேவன் அயோத்தி தனதேவன் அப்படின்னு சொல்லிட்டு அயோத்திக்கு போனாரு தனன் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்ல வச்சுக்கோங்க. இப்ப பெர்சி போலிஸ் ரசதம் கல்வெட்டு, போலிஸ் ரசம் அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க. மோகா அப்படின்றது தட்சசிலம் செப்பு பட்டயம் அப்படின்றது, தட்சசிலத்தினுடைய செப்பு பட்டயத்துக்கு பேரு மோகா, அதன் மீது ஒரு மோகம் அப்படின்னு மெயின் வச்சுக்கோங்க. ஜுனாகத் கிர்னார் கல்வெட்டு, நாசிக் மெய்கெத்து பிரஸ்தின்னு சொல்றோம். முதலாம் பேரியஸின் கல்வெட்டு, இதெல்லாம் வெறும் பேரு மட்டும் தான் நம்ம படிக்க போறோம். பட் இதுல வந்து எக்ஸாம்ல கேட்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, பாணப்பட்டரின் ஹர்ஷசரிதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம், பதஞ்சலியுடைய மகாபாஷ்யம், நாகார்ஜுனாவின் மத்திய மெகசூத்ரா, அஸ்வகோசரின் புத்த சரிதம், காளிதாசனின் மாளவிகா அக்னி மித்திரம் அக்னிமித்திரர் அப்படிங்கிற ஒரு கதாநாயகனா இருந்திருப்பார் அந்த நாடகத்துல. ஸோ இதை வந்து நம்ம வரிசை மனப்பாடம் பண்ணி ஆகணும். இதுதான் வந்து நமக்கு எக்ஸாம்ல கேட்கக்கூடிய முக்கியமானது. சரிங்களா, ரைட். இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, நாணயங்கள் அப்படிங்கிறது வந்து சாதவாகனர்கள் ஆட்சி செய்யும் பொழுது வந்த நாணயங்கள், இரண்டாம் காட்பிசனுடைய நாணயங்கள், ரோமானிய நாணயங்கள்லாம் இதுக்கு ஒரு ப்ரூஃபா இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் இருக்கு, இதனுடைய இலக்கிய சான்றுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இலக்கிய சான்றுகள் அப்படிங்கிற புராணங்கள், அப்புறம் கார்கி சம்ஹிதா, பாணப்பட்டருடைய ஹர்ஷசரிதம், இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். பதஞ்சலியுடைய மகாபாஷ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாமே வந்து இதனுடைய ப்ரூஃபாக நம்ம சொல்றோம். சரிங்களா, ரைட். இப்போ இதை அடுத்து போயிடா, நாகார்ஜுனாவின் மத்திய மெகசூத்ரா, இதெல்லாமே வந்து இந்த கல்வெட்டுகள் இந்த விஷயங்கள சான்றுகளை படிப்போம். அசோகோசனுடைய புத்த சரிதம், காளிதாசனுடைய மாளவிகா அக்னி மித்திரம், காளிதாசர் அப்படிங்கிறோம் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு இலக்கிய அறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அயல்நாட்டுவர்களுடைய குறிப்புகளும் இதுல இருக்கு. அயல்நாட்டை சேர்ந்தவர்களும் சீன பௌத்த துறவி யுவான் சுவாங்கினுடைய பயண குறிப்பு, இதெல்லாம் வந்து சொல்லலாம். யுவான் சுவாங் தான் வந்து இந்தியாவுக்கு வந்த முதல் சீன பயணிகளே கிடையாது, பாகியான் தான் இந்தியாவுக்கு வந்த முதல் சீன பயணி. சரிங்களா, யுவான் சுவாங் வந்து பாத்தீங்கன்னா புனித பயணிகளின் இளவரசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். அப்ப இந்தியாவுக்கு வந்த வெளிநாட்டு பயணின்றப்போ மெகஸ்தனிஸ் நம்ம படிப்போம் அங்க போயிட்டு. சரிங்களா, ரைட். இதெல்லாம் பாருங்க, சுங்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசை ஃபர்ஸ்ட் இதை நம்ம பார்க்கும் பொழுது, சுங்க வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதில் ஸ்டார்ட் பண்ணும்போது, மௌரிய பேரரசோட கடைசி அரசர் பிருகத்ரதாவ, இது வந்து ஒரு டைம் டிஎன்பிஎஸ்சி கேட்டிருந்தாங்க. மௌரிய பேரரசின் கடைசி அரசர் யார்? அப்ப முதலரசர் யார்? சந்திரகுப்த மௌரியர். அவர் சிறப்பான அரசர் யார்? அசோகர். இதெல்லாம் நம்ம வந்து படிப்போம். ஏன் அசோகர் அவ்வளவு ஃபேமஸ் ஆனார், இந்தியாவுடைய முதல் தேசிய அரசராக அவர் ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, அவர் படையெடுத்தத ஒரு மிகப்பெரிய வீரன், எந்த போருக்கு போனாலும் அவர் ஜெயிச்சுட்டு வந்துருவார். அப்படிப்பட்ட ஒருவர் திடீர்னு மனம் மாறி இனிமே வாழ்க்கையில போர் எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மனசை மாதிரி புத்த சமயத்தை தள்ளி அவர் போனதால அவர் மிக பெரிய அளவுக்கு அவரை நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரி, இப்ப இங்க என்ன, பிருகத்ரதா அவருடைய படை தளபதி புஷ்யமித்ர சுங்கரால கொல்லப்பட்டார் பிருகத்ரதாவை. சரிங்களா, அதுக்கப்புறம் சுங்க வம்சம் ஸ்டார்ட் ஆயிக்கும். புஷ்யமித்ர சுங்காவால கொல்லப்பட்டவர் அவரு. புஷ்யமித்ர சுங்கர் பாத்தீங்கன்னா மகதத்துல தன்னுடைய சுங்க வம்சத்தை நிறுவனதா ஒரு தகவல் வரும். அதுல இருந்து புஷ்யமித்ர பாடலிபுத்திரத்தை தன்னுடைய தலைநகரமாக வச்சுட்டாரு. அப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப பெரிய தலைநகர்னா, இன்னைக்கு வந்து நம்ம படிக்கிறது டெல்லி, கொல்கத்தா, இந்த பக்கம் மும்பை, சென்னை எல்லாம் படிப்போம். அப்ப இருந்து பாத்தீங்கன்னா பாடலிபுத்திரம், மகதம், இந்த மாதிரி பகுதிகளில் வந்து மிகப்பெரிய தலைநகரமாக சொல்லலாம். சரிங்களா, இப்ப கலிங்கேச காரவேலன் இருக்காரு பாருங்க, ஹரிகும்பா கல்வெட்டு சொல்லும் பாருங்க, அந்த காரவேலனுடைய தாக்குதலை கூட புஷ்யமித்ரர் வந்து முறியடிச்சிருக்கிறதா ஒரு தகவல் சொல்லப்படுது. சரிங்களா, புஷ்யமித்ரர் வந்து வேத சமயத்தை தீவிரமாக பின்பற்றியவர் அப்படின்ற ஒரு தகவலும் இது உண்டு. புஷ்யமித்ர சுங்கர் இப்ப அக்னிமித்தர் அப்படின்னு நம்ம அவருடைய தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து நிலைநாட்டுறதுக்கு 2 தடவை அஸ்வமேத யாகத்தை நடத்திருக்காரு. அது என்ன சார், ஆனா அஸ்வமேத யாகம் ரொம்ப சிம்பிள். ஒரு யாகத்தை வளர்த்துருவாங்க, குதிரை, அஸ்வம்னா குதிரை. அந்த குதிரை வந்து அரசனுடைய குதிரை. அந்த அரசனுடைய குதிரைனா அந்த ராஜ்யத்துக்கு சேர்ந்த அந்த குதிரை வந்து எவ்வளவு தூரம் போகுதோ,
தடையின்றி எவ்வளவு தூரம் போதும் அந்த பகுதி கூட அவங்களுக்கு சொந்தம். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப இந்த இடத்துல யாகத்தை நடத்துறோம், இங்க இருந்து குதிரை தட்டி விட்டும் போயிட்டே இருக்கு, இது போது ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டே இருக்கு. அதுக்கு அப்புறம் பக்கத்து நாட்டுக்காரங்க யாராவது அதை தடுத்தாங்க அப்படின்னா அந்த நாட்டின் மீது போர் தொடுப்பாங்க. இல்லைன்னா அந்த தடுக்கக்கூடிய பகுதி வரைக்கும் இது எல்லாமே இந்த நாட்டுக்கு, இந்த மன்னனுக்கு சேர்ந்ததாக சொல்லப்படுது. 2 தடவை அஸ்வமேத யாகத்தை நடத்தியிருப்பாரு. அதே மாதிரி பார்குத், சாஞ்சி அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து பௌத்த ஸ்தூபிகள் வந்து இருக்கிற மாதிரி அந்த ஸ்தூபிகளுடைய சுற்று சுவர்களையும் அந்த வாயில்களையும் கற்களுக்கு பதிலாக மரத்தை பயன்படுத்தின ஒரு முறை வந்து இந்த சுங்கர் காலகட்டத்தில், சுங்க வம்ச காலகட்டத்தில் தான் நடைமுறைக்கு வந்துச்சுன்னு ஒரு தகவல் உண்டு. சரிங்களா? அதாவது கற்களுக்கு பதிலாக மரத்தை பயன்படுத்தின முறை சுங்கர்கள் காலகட்டத்தில் தான் வந்தது அப்படின்னு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஒரு முக்கியமான விஷயம். புஷ்யமித்ர சுங்கருக்கு பின்னாடி அவருடைய மகன் அக்னிமித்ரர் வந்திருப்பார். இந்த அக்னிமித்ரருக்கு என்ன அப்படின்னா மாளவிகா அக்னிமித்ரா அப்படின்னு காளிதாசர் எழுதின நாடகத்துக்கு இவர் தான் கதாநாயகன். இது ஒரு முக்கியமான அக்னிமித்ரர் வந்து அரச பதவி ஏற்றிருப்பாரு. அவர் தான் காளிதாசர் எழுதின மாளவிகா அக்னிமித்ரா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நாடகத்தோட கதாநாயகன் இவர் தான். மேலும் அக்னிமித்திரத்தினுடைய அந்த மகன் வசுமித்திரர் வந்து கிரேக்கர்களை சிந்து நதிக்கரையில ஜெயிச்சுதான் ஒரு தகவல் சொல்லப்படுறது. கிரேக்கர்களும் எவ்வளவு பெரிய ஆட்கள் அவங்க, அலெக்சாண்டர், சோ கிரேக்கர் இல்லைங்களா? சோ அவருக்கு பின்னாடி வந்தவங்க தான் வந்து இந்த கிரேக்கர் வந்து அந்த சிந்து நதிகளை ஜெயிச்சுதான் ஒரு தகவல் சொல்லப்படுது. சுங்க வம்சத்தை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு ஒரு தகவல் உண்டு. சுங்க வம்சத்துடைய கடைசி அரசர் தேவபூதி. இதுல வந்து ரொம்ப முக்கியமானது கடைசி அரசர், முதல் அரசர், சிறந்த அரசர், ஒரு பேரரசுக்கு முக்கியம். அந்த வகையில தேவபூதி அப்படிங்கிறவர் சுங்க வம்சத்துடைய கடைசி அரசர். அவர் தங்கிட்ட அமைச்சராக வேலை செஞ்ச வாசுதேவ கன்வரால கொல்லப்பட்டார். சரிங்களா? கண்வ வம்சம் வாசுதேவ கன்வரால் ஆரம்பிக்கப்பட்டது. இது ஒரு தகவல் மேலே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் புஷ்யமித்திரரும் அவருக்கு பின்னாடி வந்தவங்களும் வேத மதம் இருக்கு பாருங்க. அந்த வேத மதம் என்ன சொல்றது, இரும்பு காலம் சொல்றோம்ல, அந்த வேத காலம், வேத மதத்தின் நடைமுறைக்கு புத்துயிர் தந்ததாக ஒரு தகவல் உண்டு. வைணவத்தை வளர்த்தாங்க. சமஸ்கிருத மொழி நாளடைவுல வளர்ச்சி அடைஞ்சது. இந்த வளர்ச்சி அடைஞ்சு அரசவையினுடைய மொழியாகவே அதை கொண்டு வந்துருவாங்க. அரசு மொழியாக, அரசவை மொழியாக சமஸ்கிருதத்தை கொண்டு வந்திருப்பாங்க. சமஸ்கிருத மொழியோட இரண்டாவது இலக்கண அறிஞர் பதஞ்சலி. இதை நோட் பண்ணிக்கோங்க. சமஸ்கிருத மொழியோட இரண்டாவது இலக்கண அறிஞர் பதஞ்சலியை புஷ்யமித்திரர் தான் ஆதரிச்சார். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கண்டிப்பாக கேட்பாங்க. புஷ்யமித்திரர் பார்த்தீங்கன்னா பௌத்தர்களை துன்புறுத்தினாலும், நல்லா நோட் பண்ணுங்க, புஷ்யமித்திரர் வந்து பௌத்தர்களை துன்புறுத்தினாலும் இவருடைய ஆட்சி காலத்துல பார்குத், அதே மாதிரி சாஞ்சி, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பௌத்த நினைவு சின்னங்கள் வந்து பராமரிச்சு புதுப்பிச்சு ரொம்ப நல்லா நீட்டா பண்ணி வச்சிருப்பாரு. சாஞ்சியில் இருக்கக்கூடிய மாபெரும் ஸ்தூபின்னு சொல்லக்கூடிய அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சுவர் சுங்கர்களுடைய காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அடுத்து கண்வ வம்சம், கண்வர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அதை படிக்க போறோம். இந்த கண்வர்கள் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கண்வம்சம் அதிக பெருசு இல்லை, வெறும் 4 அரசர்கள் மட்டும் தான் ஆட்சி பண்ணதா சொல்றாங்க. ஒரு 45 வருஷம் மட்டும் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அந்த அரசர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவர், பூமிபுத்திரர், நாராயணர், சுசர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 பேர் தான் கண்வ அரசர்கள். கடைசி கண்வ அரசரான சுசர்மன் வந்து ஆந்திராவை சேர்ந்த வலிமை மிகுந்த குறுநில மன்னர் தான் சிமுகா. இந்த சிமுகா அப்படிங்கிறவால கொல்லப்பட்டாரு. சிமுகா சாதவாகன வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் சிமுகா அப்படின்றது ரொம்ப முக்கியம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப அடுத்த பேஜுக்கு நம்ம போயிடலாம். சாதவாகன வம்சம் அப்படின்னால ஆந்திரா அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. குசானர்கள் வட இந்தியாவில் 300 வருஷங்கள் ஆட்சி செஞ்சாங்க. தென்னிந்தியாவில் சாதவாகனர்கள் அதாவது ஆந்திரர்கள் 450 வருஷங்கள் ஆட்சி செஞ்சாங்க. இது ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்கோங்க. சாதவாகன வம்சத்தை சேர்ந்த அந்த வம்சத்தை நிறுவன சிமுகா 23 வருஷம் ஆட்சி பண்ணாரு. இந்த சிமுகா 23 வருஷம் ஆட்சி செஞ்சாரு. அவரை தொடர்ந்து அவருடைய சகோதரர் தான் கிருஷ்ணா. இவருடைய சகோதரர் கிருஷ்ணா அப்படிங்கிற பதவி ஏற்றிட்டார். கிருஷ்ணரும் அவருடைய மகன் சதகர்ணியும் 10 வருஷம், ஆளுக்கு 10 வருஷம் வீதமாக ஆட்சி செஞ்சாங்க. இவங்க காலத்துலதான் சாதவாகன அரசு மிகப்பெரிய அளவுக்கு வந்ததாக ஒரு தகவல் சொன்னோம். இதுல என்னன்னா சதகர்ணி, கௌதமி புத்திர சதகர்ணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப சிறப்பாக ஆட்சி பண்ணதா சொல்லுவாங்க. தனது பேராதிக்க நிலையோட அடையாளமா சதகர்ணி என்ன பண்ணிருப்பாரு, இவரும் 2 அஸ்வமேத யாகங்களை நடத்தியிருப்பார். சரிங்களா? சாதவாகன அரச குடும்பத்தோட மிகப்பெரிய மன்னர் கௌதமபுத்திர சதகர்ணி தான். இவருடைய அன்னை கௌதமி, இவருடைய அன்னை கௌதமி. பாருங்க, இந்த கௌதமிங்கிற பேர் வந்து நம்ம இதுக்கு முன்னே எங்கேயோ நம்ம படிச்சிருப்போமே, எங்க கௌதம புத்தர் இல்லைங்களா? புத்தரை வந்து அவருடைய சிற்றன்னையாகிய கௌதமி தான் அவங்க வளர்த்தாங்க. அப்புறம் நாளடைவில் அவருக்கு திருமணம் செஞ்சு அவர் புத்தர் வந்து வெளியில் வந்துருவாரு. அரண்மனை விட்டு வெளியே வந்து, அதாவது வெளி உலகமே தெரியாம அரண்மனைக்குள்ளேயே வச்சு வளர்த்து கிட்டத்தட்ட 30 வருஷம் 29 வருஷம் பக்கம் அந்த புத்தரை வந்து உள்ளுக்குள்ளே வச்சு வளர்த்திருக்காங்க பாருங்க. எவ்வளவு சிறப்பா வளர்த்திருப்பாங்க பாருங்க. அவர் திடீர்னு வெளியே வந்து பார்க்கும்போது 3 சம்பவங்கள். ஒரு
இறந்தவர் உடலை பார்த்தது, ஒரு பிணி, நோய் பிணி இருக்கக்கூடிய ஒரு இதை பார்த்தது, இந்த மாதிரி ஒரு 3 சம்பவங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் புத்தர் மனசு மாதிரி உடனே எல்லார் வாழ்க்கையும் அரச வாழ்க்கையும் திறந்துட்டு வெளியில் போயிட்டு புத்த மதத்தை தோற்றுச்சிருப்பார். ஸோ அந்த அளவுக்கு அரண்மனைக்குள்ளேயே வச்சு வளர்த்தவங்க அவங்களுடைய சிற்றன்னைன்னு சொல்லக்கூடிய கௌதமி தான். ஸோ இந்த கௌதமிங்கிற பேர் 2 இடத்துல நம்ம படிப்போம் ஹிஸ்டரியில. இங்க ஒரு இடத்துல கௌதமி புத்திர சதகர்ணிய வளர்த்த அந்த அன்னை. இவங்க என்னன்னா, இவங்களுடைய அன்னை பாலஸ்ரீயால வெளியிடப்பட்ட நாசிக் மெய்கீர்த்தி. சரிங்களா, நாசிக் மெய்கீர்த்தி இது வந்து மெயின் வச்சுக்கோங்க. இந்த நாசிக் மெய்கீர்த்தியில தான் அது பிரசஸ்தியில மெய்கீர்த்தி பிரசஸ்தி. இவர் சாகர்கள், யவனர்கள் கிரேக்கர்கள் சொல்லக்கூடியங்க, அதே மாதிரி பகலவர்கள், பாத்தியர்கள் சொல்றது, இவங்க எல்லாத்தையும் என்ன சொல்றது ஒழிச்சதா ஒரு தகவல் இதுல சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஹாலா அப்படிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் பாருங்க. இலக்கியம், சாதவாகன அரசர் ஹாலா ஒரு சிறந்த சமஸ்கிருத அறிஞர். கிமு 2வது நூற்றாண்டுல, அதாவது பொது ஆண்டுக்கு முன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதின்னு சொல்றோம். கிமு 2ஆம் நூற்றாண்டுல தக்கான பகுதிகளில் கன்ற மொழிப்பள்ளியை சேர்ந்த அந்த என்ன சொல்ற சமஸ்கிருதம் ரொம்ப செழிப்பா இருந்ததா ஒரு தகவல் சொல்றோம். இதுல கொஞ்சம் லென்த்தா எடுத்துட்டு போகும், இதுல இந்த அளவுக்கு கவனம் கொடுக்கிறேன்னா கொஞ்சம் ஷார்ட்டா முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லலாம். பிராகிருத மொழியில 700 பாடல்கள் கொண்ட சப்தசாய், சொல்றது சப்தசாய், சரிங்களா, அது வந்து 700 பாடல்கள் கொண்ட சப்த சதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை எழுதினது மூலமா அரசர் ஹாலா புகழ், அரசருக்கு அதாவது ஹாலா புகழ் கிடைச்சதுன்னு சொல்லப்படுது. சரிங்களா, ஹாலாவுக்கும் அவ்வளவுதான் ஸ்பெஷல். அதை பெரிய அளவுக்கு நீங்க எடுத்துக்கோனா எக்ஸாம் அவ்வளோ இந்த வரை கேட்டதில்லை, பட் இதுக்கு மேலே கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, சாதவாகனர்கள் மிக சிறந்த கட்டடக்கலை வல்லுநர்கள் சொல்லுவாங்க. கட்டடக்கலை வல்லுநர்கள் சாதவாகனர்கள்னு சொல்லுவோம். உலக புகழ்பெற்ற புத்தருடைய ஆளுயர சிலை வந்து பாமியான் பள்ளத்தாக்கு, இது எங்க அங்க இருக்கு, ஆப்கானிஸ்தான் பக்கம் இருக்கு, இருக்கிற மலைகளில் செதுக்கப்பட்டத ஒரு தகவல். குடைவர கோயில் மாதிரி அதை செதுக்கிறப்போ தற்போது இப்பகுதி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் இருக்கு. அதை தாலிபான்கள் ஆட்சி செய்த பிறகு அதை வந்து நொறுக்கிட்டாங்க. கரண்ட்லி பொசிஷன் இதுதான். இந்த சிற்பங்கள் மௌரியர் காலத்துக்கு பின்னாடி, அதாவது காந்தார கலைப்பள்ளியை சேர்ந்த அந்த கலைஞர்களால திடமான பாறைகளால் செதுக்குனது. அது முழுமையாக அவங்களால நொறுக்க முடியல. இருந்தாலும் அது வந்து என்னன்னா அவ்வளவு கெட்டியான பாறையால செஞ்சிருப்பாங்க. இதுதான் நம்ம அதுல தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா, இப்ப இதுல இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கூடிய இது என்னன்னா, சாதமானுடைய கட்டடங்களுக்கு சிறந்த வல்லுநர்னு தெரியும். அதுலயும் அமராவதியில் இருக்கக்கூடிய பௌத்த ஸ்தூபி, அமராவதி பௌத்த ஸ்தூபி வந்து அவங்களுடைய ஸ்பெஷல். இதை எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. சாதவாகனர்களுடைய கட்டடங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அமராவதி பௌத்த ஸ்தூபி இருக்கு அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு இது இப்ப மைண்ட்ல வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. அடுத்து வியட்நாம்ல இருக்கக்கூடிய ஒக்கியோ அப்படின்னு சொல்லக்கூடிய, வியட்நாம்ல இருக்கக்கூடிய ஒக்கியோ, தாய்லாந்து இருக்கக்கூடிய பகுதியும், அதாவது வியட்நாம்ல இருக்க ஒக்கியோ அப்படிங்கிற தொல்லியல் ஆய்விடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா, புத்தருடைய நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய வெண்கல சிலை அமராவதி பாணியில் இருக்குன்னு சொல்லப்படுது. இதுவும் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். பின்னாடி பிற்காலத்தில் சேர்ந்த சாதவாகன அரசர்கள் வந்து 2 பாய்மர்கள் இருக்கிற மாதிரியான கப்பல்களோட சின்னம் பொறிச்ச ஈயம் அல்லது செப்பு நாணயங்கள் வந்து வெளியிட்டதா ஒரு தகவல் சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து இந்த சாதவாகனருடைய சிறப்பு. தாய்லாந்துல வந்து நாக்கான் பதோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில, அந்த இடத்துல கல்லில் செஞ்ச முத்திரை ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமானது. அதே வடிவத்தில் தான் இது இருக்கு, அதுவும் அதே வடிவத்தில் அமராவதி பாணியில் தான் இருக்கு. அடுத்து இந்தோ கிரேக்கர் அப்படின்னு படிப்போம். கிரேக்கர் அப்படின்னால அலெக்சாண்டர் நமக்கு மைண்டு கொடுத்துருவார். என்னன்னா, இந்தியா மீது படையெடுத்து வந்திருப்பாரு. இந்தியாவில வந்து சில பகுதியில் ஜெயிச்சுட்டு அந்த பகுதியில் வந்து தன்னுடைய தளபதிகளுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு போயிருப்பாருங்களா, தங்களை ஒரு கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அவரே இறந்துறாரு. அலெக்சாண்டர் இறந்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இனிமே கேட்கறதுக்கு ஆள் யாருன்னு சொல்லிட்டு அந்த பிரிச்சு கொடுத்த அந்த தளபதிகளோட என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு கொஞ்ச நாள் இருந்துட்டு தங்களை சுதந்திர அரசாளாக அறிவிச்சிருவாங்க. அவங்களுக்கு எத்தனை நாள் இருக்க முடியும், வயசாகி அவங்களும் இறந்த பின்னாடி அப்படியே காலம் கடந்து போயிட்டு இருக்கோம். இப்படி போயிட்டு இருக்க அந்த பகுதிகளில் இந்த கிரேக்க ஆட்சியாளர்கள் அச்சுவாக்குற முறையை அறிமுகம் செஞ்சார். இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருக்கணும், இதை மட்டும் நான் எடுத்துட்டேன். அச்சுவாக்கும் முறைகள் வந்து அதுக்கு பின்னாடி வந்தவங்க அந்த கிரேக்கர்கள் தான் அறிமுகம் செஞ்சாங்க. நேர்த்தியான வடிவத்தில் நாணயங்களை வெளியிட்டாங்க. அதுல இருக்கக்கூடிய எழுத்துக்களும் சின்னங்களும் உருவங்களும் பொறிச்சாங்க. இது ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, இந்த முறையை இந்தியர்கள் இவங்க கிட்ட இருந்தா கத்துக்கிட்டாங்க. ஒரு நாணயம் இருக்குன்னா அதுல வந்து ஒரு உருவங்களை பொறிக்கணும், உருவங்களை வைக்கணும், இந்த மாதிரி ஒரு மெத்தட் வந்து இவங்க கிட்ட இருந்தா கத்துக்கிட்டாங்க. அப்புறம் சிற்பங்கள், இந்தியாவோட காந்தார கலைப்பள்ளி இருக்கு பாருங்க, இது வந்து கிரேக்கர்களுடைய சிற்பக்கலைக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கு. ஏன்னா இந்திய கலையும் கிரேக்க கலையும் சேர்ந்த காந்தார கலையும் சொல்லி படிச்சிருப்போம் நம்மளால. ஸோ அது வந்து சிறப்பு. கிரேக்கர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த குகைகளை வந்து அமைக்கிறதுல ரொம்ப சிறந்தவங்க. அதுக்கு முறையே நம்ம மகேந்திரவர்மன் வந்து பாத்தீங்க அப்படின்னா குடைவரை கோயில்கள்லாம், குகைகள்னு சொல்ல முடியாது, கல்லுல செதுக்குன கோயில்கள்லாம் அவர் பண்ணியிருப்பாரு. சரி, மக்காயானா அதாவது இன்னொன்னு மக்காயானா அப்படிங்கிறத விட வரிசையா வந்துடலாமா, ஹீனயானம் மகாயானம்னு ஒன்று நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. பௌத்த சமயத்தை வந்து 2ஆவது பிரிச்சிருப்பாங்க. மகாயான பௌத்தர்கள் வந்து குகைகளை குடைந்தெடுக்கிற முறையை வந்து கிரேக்கர்கள்ட்ட இருந்தா கத்துக்கிட்டாங்க. மகாயானம் ஹீனயானம், சரிங்களா. இந்த மகாயானம் இருக்கக்கூடிய அந்த பௌத்தர்கள் குடைவரை, சரிங்களா, அந்த குறைந்திருக்கக்கூடிய பாறைகளை குறைந்திருக்கக்கூடிய அந்த முறையை வந்து கிரேக்கர்கள் இருந்து கத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் சாகர்கள்.
இந்த சாகர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடோடி இனம், ஒரு இடத்துல தங்கி இருந்ததில்லை. இந்த நாடோடி இனம் அப்படிங்கிறது ஈரானிய சைத்தியர்கள்னு சொல்லப்படுது, ஈரானிய சைத்தியர்கள்னு சொல்லப்படுது. இது ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ஒரு விஷயம். சமஸ்கிருத மொழியில இவங்களை வந்து சாகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது ஒரு முக்கியமானது. சாகர்களுடைய ஆட்சி மாவோஸ் லோ அல்லது மோகா, அதான் தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய ஆட்சி மாவோஸ் அல்லது மோகா அப்படிங்கிற காந்தார பகுதியில நிறுவனதாக சொல்லப்படுது. அவருடைய தலைநகரம் வந்து சிர்காப், அவருடைய தலைநகரம் சிர்காப். இதில் நான் எழுதல அப்படின்னு சொல்லப்படுது. மோரா கல்வெட்டுல அவருடைய பேர் சொல்லப்பட்டிருக்கு, மோரா கல்வெட்டுல. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது. மோரா கல்வெட்டுல அவருடைய வந்து கல்வெட்டுல இவருடைய பேரு சொல்லப்பட்டிருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னா, அவருடைய நாணயங்கள் வந்து பாத்தீங்கன்னா புத்தர், சிவன், பாருங்க சிவன் உருவ சிலைகள் அந்த நாணயங்கள் இருக்கு. சாகர வம்சத்தோட மிக முக்கியமான புகழ் வாய்ந்த அரசர் யார் அப்படின்னா ருத்ரராமன். ருத்ரராமன் அப்படிங்கிறது தான் இவருடைய கல்வெட்டு தான் ஜூனாகத் அல்லது கிர்னார் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. தூய சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட முதல் கல்வெட்டு குறிப்பு இதுதான். முதல் கல்வெட்டு குறிப்பு முதல் அப்படிங்கிற எக்ஸாம்ல கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. சோ இந்த ஜூனாகத் அல்லது கிர்னார் கல்வெட்டுங்கிறது ருத்ரராமன், அரசர் ருத்ரராமன் பற்றி சொல்லப்படுது. இது எக்ஸாம்ல கேட்டேன். சரிங்களா, ஏற்கனவே தானதேவன் சொல்ல பாருங்க, அதுவும் ஜூனாகத் கல்வெட்டும் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க ஏற்கனவே. ரைட், இப்ப இந்திய பெயர்களை வச்சுக்கிட்டாங்க. சாகர்கள் வந்து சபத்ரபாஸ் அல்லது சத்ரப்ஸ் அப்படின்ற பேர்ல பிராந்திய ஆளுநர்கள் வந்து நியமனம் செஞ்சாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பேரை நம்ம சொல்லப்படும். நெக்ஸ்ட் குஷானர்கள், இதை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னும் லென்த்தா இருக்கு, இருந்தாலும் இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். யூச்சி அப்படின்ற பேர் பழங்காலத்துல சீனாவுடைய வடமேற்கு பகுதியிலிருந்து வாழ்ந்துட்டு வந்த யூச்சி பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க தான். ஒரு யூச்சி பழங்குடி இனத்தோட ஒரு பிரிவினர் தான். அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5 பிரிவினர்கள் இருப்பாங்க யூச்சி பழங்குடி மக்கள்ல. கிமு அதாவது பொது ஆண்டுக்கு முன்னாடி 1ஆம் நூற்றாண்டுல யூச்சி பழங்குடி 5 பிரிவினர் இருந்தாங்க. நான் சொன்னேன் பாத்தீங்களா, இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குஷானர் மற்ற பிரிவினர் இவங்கெல்லாம் வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு அவங்க கிட்ட அரசியல் அதிகாரத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும். பட் பின்னாடி என்னங்கன்னா கிபி 78 வந்து பாத்தீங்கன்னா நம்ம குஷான வம்சத்தை சேர்ந்த கனிஷ்கருடைய ஆதிக்கம் வந்துட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கிபி தொடக்கத்துல பாத்தீங்கன்னா மற்ற எல்லா பிரிவினரும் ஒன்னா சேர்ந்துட்டு குஷானுடைய மேலாதிக்கத்தை ஏத்துக்குவாங்க. தங்களுடைய நாடோடி பழக்க வழக்கங்களை விட்டுட்டு படிப்படியா வட இந்தியா பக்கம் வந்து தங்களை என்ன சொல்றது, இந்த பஞ்சாப், ராஜஸ்தான், கத்தியவார் பகுதியில் தன்னை நிலைநிறுத்திட்டதாக ஒரு சொல்லுவாங்க. பரவி இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குஷானர்கள் பௌத்த மதத்தை ஃபாலோ பண்ணாங்க. குஷானர்கள் பௌத்த மதத்தை ஃபாலோ பண்ணாங்க. இதுவும் எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, சோ இதுல என்ன, இதன் விளைவா தட்சசீலம், மதுரா மிகச்சிறந்த கல்வி மையங்களாக இருந்துச்சு. குஷான அரசர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். பாருங்க, கனிஷ்கரை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். என்னன்னா குஷான பேரரசர்கள்ல மாபெரும் பேரரசர் கனிஷ்கர் தான். கிபி 78 அரசு பதவி ஏத்துக்கிட்டாரு. தொடக்கத்துல காபூல் தான் அவருடைய தலைநகரம். அப்புறம் குஷானருடைய தலைநகரம் வந்து பெசாவர் அல்லது புருஷபுரம் அப்படிங்கிறது அடுத்த தலைநகரமா அவங்க வச்சுக்கிட்டாங்க. இது வந்து பெசாவர் அல்லது புருஷபுரம், இது நல்ல மைண்ட் வச்சுக்கோங்க, அடிக்கடி எக்ஸாம் கேட்டது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதலாம் காட்பிசஸ். அடுத்து முதலாம் காட்பிசஸ்க்கு என்ன ஸ்பெஷல், குஷானர்கள் மிகவும் புகழ்பெற்ற முதல் அரசியல் மற்றும் இராணுவ தளபதி இவர் தான். தன்னுடைய ஆதிக்கத்தை காபூல், காந்தாரா இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறமா கடைசியா சிந்து பகுதி பக்கம் வந்தார். நெக்ஸ்ட் இரண்டாம் காட்பிசஸ் அடுத்த அரசராக வந்திருப்பார். இவருக்கு என்ன ஸ்பெஷல்னா சீன ரோமனிய அரசர்களுடைய நட்புறவு ஏற்படுத்திட்டு அவருடைய நாணயங்கள் சில இதுல வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய உருவங்கள் பொறிச்சிருந்தார் தன்னுடைய நாணயங்கள்ல. அரசரோட பட்டப்பெயர்கள் கரோஸ்தி மொழியில எழுதப்பட்டிருக்கும். கரோஸ்தி மொழி நான் எழுதியிருக்கேன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. கரோஸ்தி மொழியில பட்டப்பெயர்கள் வந்து இந்த மொழியில எழுதப்பட்டிருக்கும், கரோஸ்தி மொழியில. இதுல இன்னும் வேற என்ன சிறப்பு, படையெடுப்புகள் தான். படையெடுப்புகள்னு பார்க்கும்பொழுது கனிஷ்கர் வந்து காஷ்மீரை கைப்பற்றி அதை பிடிச்சிருக்கப்ப தன் நாட்டு கூட இணைச்சிருவாரு. மேலும் மகதத்துக்கு எதிராக போர் செஞ்சு அதையும் ஜெயிச்சிருவாரு. காஷ்மீரையும் காந்தாரத்தையும் ஜெயிச்சாரு. அப்புறம் தன்னோட கவனத்தை சீனா பக்கத்திருந்தார். அங்கதான் வந்து சீன தளபதி பன்சியாங் அப்படிங்கிறவரை தோற்கடிச்சு இந்தியாவுக்குள்ள அந்த சீனர்கள் வட எல்லைக்குள்ள வந்துருவாம தடுத்து வச்சிருந்தார். அது ஒரு எல்லையா அவர் தடுத்து வச்சிருப்பாரு. சரிங்களா, அவருடைய பேரரசு காஷ்மீர்ல இருந்து வாரணாசி வரைக்கும் தெற்கே விந்திய மலைகள் வரைக்கும் பரவி இருந்ததா ஒரு தகவல் சொல்லுங்க. இவருடைய மத கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 4வது பௌத்த மாநாடு நடத்துற அளவுக்கு, அதுலயும் 2 பிரிக்கிற அளவுக்கு அவருடைய மத கொள்கை இருக்கும். கனிஷ்கர் ஒரு தீவிர பௌத்தர்னு புத்த சமயத்தை தழுவினரு. கனிஷ்கருடைய பேரரசு ஒரு பௌத்த பேரரசு சொல்லலாம். பாடல் புத்தத்தை சேர்ந்த பௌத்த துறவியான அஸ்வகோசர் இவருக்கு ஸ்பெஷல். அஸ்வகோசருடைய போதனைகளால் ஈர்க்கப்பட்டவர். சரிங்களா, அவர் என்ன சொல்றது, அவர் வந்து கனிஷ்கர் பௌத்த மதத்தை தழுவுறதுக்கு காரணமாக இருந்தவர் இவர் தான் சொல்லலாம். சரிங்களா, சோ கனிஷ்கர் பௌத்த மதத்தை வந்து அரச மதமாகவே ஆக்கிடுவார்.
புத்தரோட நல்ல செய்திகளை பரப்புறதுக்காக பௌத்த சமய பரப்பாளர்கள் திபெத், சீனா இந்த மாதிரி பல நாடுகள் அனுப்பி வச்சிருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசோகர் கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகன் மகேந்திரனையும் சங்கம்தரையும் இதுக்கு இலங்கைக்கு கயால ஒரு அரசமர கிளையை உடைச்சி இலங்கைக்கும் அனுப்பி வச்சிருப்பாரு. ஸோ அசோகர் கூட இவருக்கு முன்னவர் தான், பட் அவரும் பௌத்த சமயத்தை தழுவிருப்பாரு. அவரும் தன்னுடைய குழந்தைகளையோ தன்னுடைய வாரிசுகளையோ அங்க அனுப்பி வச்சிருப்பாரு. அந்த மாதிரி இவர் முக்கியமான ஆட்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பார். இது ஒரு ஸ்பெஷல். பௌத்த மத பிரிவுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் களையறதுக்காக 4வது புத்த சமய மாடத்தை அந்த மாநாட்டை நடத்தியிருப்பார். ஸ்ரீநகருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குந்தல்வனம். என்ன அப்படின்னு நான் அடிக்கடி எக்ஸாம்ல நான் சொல்லிட்டு இருப்பேன் கிளாஸ்ல, ரவை பாகு கா அப்படின்னு நான் சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பௌத்த சமய மாநாட்டை நடத்தியவர்கள். இது ரா அப்படின்னா ராஜகிரகம், இது வந்து வைசாலி, இது வந்து பாடலிபுத்திரம், இது வந்து குந்தல்வனம், இது வந்து கண்ணோசி. சரிங்களா? இது என்ன, இங்க இருக்கக்கூடிய இந்த குந்தல்வனம் அப்படிங்கிறத காஷ்மீர்ல வந்து இருக்கு. இது 4வது புத்த சமய மாநாடு இங்க நடந்தது. இது பாருங்க, 1 ராஜகிரகம், 2 வைசாலி, 3 பாடலிபுத்திரம், 4 குந்தல்வனம், 5 கண்ணோசி. ஹர்ஷர் தலைமையில் நடந்தது. சரிங்களா? ஸோ 5 புத்த சமய மாநாடுகளுக்கு ஒரு ஷார்ட்கட்டா ரவை பாகுகான்றது நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். ஸோ இதுல 4வது புத்த சமய மாநாடு வந்து நடக்கிறதுல வந்து 2 பிரிவுகளாக, அதாவது ஸ்ரீநகருக்கு பக்கத்துல, காஷ்மீர்ல இருக்கிற ஸ்ரீநகருக்கு பக்கத்துல குந்தல்வனத்தில் நடந்தது. இது 2 பிரிவு, மகாயானம் இணையானம் சொல்லும். கனிஷ்கர், அசோகோசர், வசுமித்திரர், நாகார்ஜுனர், இந்த மாதிரி நிறைய துறவிகளை இவர் ஆதரிச்சிருப்பாரு. அவரோட அவையில இவருக்கு இடம் கொடுத்து வச்சிருப்பாரு. அசோகோசருடைய புத்த சரிதம் என்ற முதல் சமஸ்கிருத நாடகத்தோட ஆசிரியர். சரிங்களா? சமஸ்கிருத நாடகம் புத்த சரிதம், அது வந்து பாத்தீங்கன்னா முதல் நாடகம், என்ன சொல்றது, சமஸ்கிருத நாடகம். இது வந்து அசோகோசருடைய ஆசிரியர். கனிஷ்கர் காஷ்மீர்ல வந்து பாத்தீங்கன்னா கனிஷ்கபுரம் அப்படிங்கிற ஒரு புது நகரத்தை உருவாக்குனாரு. அந்த புருஷபுரத்தை வந்து அற்புதமான கட்டடங்களை அழகுபடுத்தினாரு. இவருடைய காலத்துல பாத்தீங்கன்னா காந்தார கலைப்பள்ளி செழிப்பா இருந்ததாக ஒரு தகவல் உண்டு. புத்தருடைய சிலைகள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அந்த கலைஞர்கள் புத்தருடைய சிலைகளை செதுக்குறதுக்கு அந்த கலைஞருக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குமா. அந்த அளவுக்கு சிறப்பா அந்த புத்தரை பெரிய அளவுக்கு கொண்டு வந்திருப்பாரு. கனிஷ்கருக்கு அப்புறம் வந்தவங்க திறமையில்லாத ஆட்சிகளாக இருந்தாங்க. அதே மாதிரி வலிமை குன்றியவர்களாக இருந்தாங்க. அதனால என்ன, குசால பரிசு சீக்கிரமாகவே செதஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு தகவல் இதற்கு உண்டு. ஓகே, இன்றைய போர்ஷன் இதோட கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து முக்கியமான ஒரு போர்ஷன்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.